வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 80 கடனின் விளைவு என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. தொடர்ந்து வரும் சமுதாய வாழ்வு என்னும் உடலினிலே தோற்றமாகி படர்ந்து வரும் செல்வ நிலை சீர்கேடு பலமுடைய நீடித்த வியாதியாகும். கடன் என்ற புண்ணாகி வட்டி எனும் சீழ்பிடித்து புரையும் ஓடி படமுடியா துயராட்சி. பகுத்தறிவும் பொது உடைமை கொள்கையுமே இந்நோய்க்கு நல் மருந்தாம். நம்முடைய சமுதாய வாழ்வு பல லட்சம் தலைமுறைகளாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. உதாரணத்திற்கு எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடித்த மின்சாரம் இன்று நம் வாழ்வில் எவ்வளவு அற்புதமான பயனை கொடுத்து வருகிறது. ஆக இந்த சமுதாய வாழ்வு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இனியும் தொடரும். சமீபத்தில் கண்டுபிடித்த கம்ப்யூட்டர், செல்போன் இவைகளெல்லாம் இனியும் தொடர்ந்து பல தலைமுறைகளுக்கு பயன் கொடுத்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட சமுதாய வாழ்வு இது தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு நீரை போல மனிதர்களுக்கு தொடர்ந்து பயன் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த சமுதாய வாழ்வு என்பதை ஒரு உடலாக நாம் கற்பனை செய்தால், இந்த உடலுக்கு வந்திருக்கும் ஒரு மிக கொடிய நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா செல்வ நிலை சீர்கேடு, அதாவது பொருளாதார ஏற்றத்தாழ்வு. இதுதான் இந்த சமுதாய வாழ்வை பிடித்திருக்கும் மிக மிக கொடிய நோயாகும். இதுவும் நீடித்த நோயா இருக்கு. வந்துச்சு போச்சுன்ட்டு இல்லாமல் தொடர்ந்து நிலைத்து இருக்கிறது. அப்படி நிலைத்திருக்கும் இந்த வியாதியில் கடன் என்ற புண் தோன்றி அங்கே வட்டி என்னும் சீழ் பிடித்து அந்த சீழும் புரையோடி படமுடியாத துயரை தருகிறது. அப்போ நிச்சயமா இந்த நோயை நம்ம குணப்படுத்தணும் இல்லையா? இந்த நோயை முற்றிலும் குணப்படுத்துவதற்கான நல்ல மருந்து ஆராயும் திறன் தான். சிந்திக்கணும், இந்த நோய் எப்படி வந்தது, அந்த வேரை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை போக்குவது சுலபம். அப்படிப்பட்ட பகுத்தறியும் திறனும் பொது உடைமை கொள்கை, எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற கொள்கை தான் இந்த நோய்க்கான நல் மருந்தாகும். தொடர்ந்து சிந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.